வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம வந்து இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வர இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வர பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் வந்து நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் வந்து பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது வந்து சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது வந்து இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு உரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளவு குரு சக்தி அதிகரிக்கிறதுனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்னம். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது, கேது பயிற்சி நடக்குது, ஒன்று பயங்கரமாக பயன்படுத்துவாங்க. என்ன வேணால் நடக்கட்டும், குரு பகவான் நம்ம வீட்டை பார்க்குறாரு. நம்ம நம்மளுடைய லக்னம் ராசியை பார்க்கலாம் கூட நம்மளுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய பார்க்குறாரு. அதில் நம்ம கையை வச்சாலே ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். எது மெயினானா 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான டைம். சிம்மம் வந்து ராஜாங்க, இதுதான் சிவம், இதுதான் அப்பா ராசி. எல்லா கிரகத்துக்கும் 2 வீடு இருக்கும். நீங்கள் வந்து செவ்வாய்க்கு எடுத்துக்கோங்க, சனி பகவான் எடுத்துக்கோங்க. ஆனால் அப்பா அம்மா உங்கள் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் ஒரே ஒரு வீடு தான். அதாவது நிலாவுக்கும் சூரியனுக்கும் ஒரே ஒரு வீடு தான். இது வந்து சூரியன் ராசி, சிவம். சரிங்களா? இவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த கெத்து ராஜா போஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அங்கேருந்து லைட்டாக கீழே இறக்கணுனாலும் மரியாதை கொடுக்கறனாலே இவங்க மாதிரி டென்ஷன் ஆகிடுவாங்க. சரியா? இந்த 1-1.5 வருஷம் அவங்கள வச்சு செஞ்சது இருக்கே, போகிறவனா இடிப்பான். அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன். மெயினாக என்னென்னா, பணம் ட்ரை அவுட் ஆகிட்ருக்கும். அவங்க கையில் பணம் ட்ரை அவுட் ஆகிருக்கும்.
பணம் போனாலே போன மாதிரி ஆகிடும் நிலமை. நிஜமாக இன்றைக்கி பணம் தான் எல்லாமேன்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த பணம் திருப்பி இவங்க சம்பாதிச்சு அதை முக்கியமாக சேர்க்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும் நிறைய. இப்போ என்ன சொல்லுவீங்க, இப்போ கமெண்ட்டில் என்ன சொல்லுவீங்க, சும்மா இருங்க சார், கையிலேயே காசு இல்லை, எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு. கையில் காசு இல்லைன்னா சாப்பிடாமே இருக்கும், சட்டப்படாமல் இருக்குமா, மொபைல் பார்க்காமல் இருக்குமா, டேட்டா பேக் போடாமல் இருக்குமா, எல்லாமே இருக்குது. என்ன கையில் காசு இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு 200ரூபா 300ரூபா தான் இருக்குன்னா ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கிக்கோங்க. ஒரு 3000ரூபா 4000ரூபா இருக்குன்னா தங்க காயின் வாங்கிக்கோங்க. 20,000 30,000 இருக்குல்ல, 20 லட்சம் 30 லட்சத்தில் இருக்கிற ஒரு லேண்டு வாங்கி போடுங்க. கொஞ்சம் ஊருக்கு வெளியே வாங்கி போடுங்க. கோடியிலேருந்து ஊருக்கு உள்ளே வாங்கி போடுங்க. என்ன காசு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். செலவு பண்ண சொல்லலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக வளரும். அது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் வந்து இப்போ என் குடும்பத்துக்காக நான் ஒரு வீடு வாங்குகிறேன், குடும்பத்துக்காக பெரிய வண்டி வாங்குகிறேன், பொண்ணு கல்யாணத்துக்காக நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பையன் படிப்புக்காக நான் வந்து காசு சேர்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் குடும்பத்துக்காக எடுத்து வைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக வளரும். அதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அம்மா சைட்லேருந்துலாம் நல்ல ஹெல்ப் வருவாங்க. அம்மாங்கள் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அம்மா உறவுகளில் இருக்கவங்க, அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்களும் நிறைய அட்வைஸாவோ, உடல் உழைப்பாவோ, அறிவு கொடுத்தோ, இல்லை பணம் கொடுத்தோ ஏதோ ஒரு இதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு என் ஃப்ரெண்டுலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார், அவர் சிம்மம். அவங்க அம்மா தான் அவ்வளோ நகை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. சில பேருக்கு இருக்கிறவங்க கொடுப்பாங்க, இல்லை தாங்க அறிவாக கொடுப்பாங்க, இல்லை ஹெல்ப்பாக கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது இன்னொன்று உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு இந்த 1-1.5 வருஷத்தில் அதிகமாக நோய் நொடிகளில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எனக்கு இந்த 2 வருஷத்தில் வந்த ஜாதகங்கள் அதிகமான ஜாதகம் சிம்மம். டாப் 3 ஜாதகம் இருக்கும், அதில் 1 சிம்மம். அந்த சிம்மம்லேயே அதிகமாக வந்தது வந்து கடன் பிரச்சனைக்கும் நோய் பிரச்சனைக்கும் தான் அதிகமாக வந்தாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது வந்து நெஞ்சு வரும். நெஞ்சுன்றதை விட ஹார்ட், இருதயம் வரும். நிறைய பேருக்கு இருதயம் ரிலேட்டடாக நிறைய பிரச்சனைகள் வந்தது. எல்லாருக்கும் சொல்லலாங்க, சில பேருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு வந்து இந்த யாருக்கு உடல் உபாதைகள் சம்பந்தமாக எந்த இஷ்யூ இருக்கோ அதெல்லாம் வந்து குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நோய் நொடிகள் குறையும், எதிரிகள் தொல்லை குறையும். ஜென்ரலாக சிம்மத்துக்கு எப்போவுமே எதிரி இருக்குவாங்க. ராஜான்னா வில்லன் இருக்க தான் செய்வான். ஆனால் என்னென்னா அவ்வளோ சீக்கிரம் சண்டைக்கு வரமாட்டான். ஆனால் இந்த 1-1.5 வருஷத்தில் போகிறவனால இடின்னு இடிச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த பிரச்சனைலாம் குறையும். இதுக்கப்புறம் திருப்பியும் சிம்மத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. சரி, அந்த கெத்து திரும்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக எதிரிகள் தொல்லை குறையும். கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இஷ்யூ இருந்தது, அந்த கோர்ட்டு கேஸ் இஷ்யூஸ் எல்லாம் குறையும். உடல் உபாதைகள் குறையும். கடன் பிரச்சனை குறையுங்க. கடன் பிரச்சனை டிராஸ்டிக்காக குறையும். இந்த 1-1.5 வருஷத்தில் சிம்மம் வந்து நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேருக்கு கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அது ஒன்றும் கொடுமை. கடன் வாங்கிட்டால் கூட கொடுத்தவன் நம்ம பின்னாடி ஓடிடுவாங்க. ஆனால் கடனை கொடுத்துட்டு அதை வாங்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்குது, அச்சோன்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொடுத்த காசை திரும்பி வாங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான டைமுங்க. தாராளமாக நீங்கள் வந்து இப்போ ட்ரை பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு 12ல் குருன்றதுனால நிறைய நல்ல நியூஸ் வரும். விரயமாகும், காசு விரயமாகும், ஆனால் சுப விரயமாகும். சரிங்களா? சுப விரயமாகிறதுக்கு ஏன்னா என்ன சொல்லியிருந்தேன், இப்போ கடன் அடைக்கணுன்றோம். கடன் நான் தானாக அடையுமா, காசு வரும், அதை எடுத்து போட்டுருவோம். சார் எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி காசு வந்துச்சு சார், நான் ஃபுல்லாக வட்டிக்கும் அசலுக்குமே போயிடுச்சு சார். நாங்கள் ஏங்க கடன் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. கடனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தீங்க, இப்போ கடன் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. இன்னும் கடனும் அடையணும், காசும் கையில் இருக்கணும், ஒன்று தான் நடக்கும். அதாவது வெயிட் பண்ணுங்கள். நல்ல நியூஸு எக்கச்சக்கமாக வரும். வெளிநாடு ட்ராவல் பண்ணுறது நிறைய வாய்ப்பு வருங்க. ஏன்னா சிம்மம் பொதுவாக ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருப்பீங்க. வெளிநாடு போயிட்டு வர்றதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓவராலாக பணம்ன்ற விஷயத்தில் சேர்க்கறது, கடன் அடைக்கிறது, கடன் வாங்கிறது, இல்லை கொடுத்த காசை வாங்குறதுனா பணம் விஷயமில் இந்த வருஷம் உங்களுக்கு குரு பகவான் அள்ளி தராரு. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி கல்யாணம், குழந்தை பேர், இந்த அமைப்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான் பார்வதியோட வழிபடுங்க. சத்யநாராயணா வழிபடுங்க. இப்போ கேது பகவான்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமையில் யமகண்ட நேரங்களில் வழிபாடு பண்ணுறது நல்லது. எந்த கோயில் பண்ணாலும் ஒரு தீபம் போட்டுருங்க.
தீபம் போட்டுருங்க, கிராண்டாக அன்னதானம் போடுங்க. போட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சூப்பரான குரு பயிற்சி அமையும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலனுங்க. நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.